Hi dear students, today we are going to see the chapter 12, Purpose of Training or Need for Training. பயிற்சியின் நோக்கம் அல்லது பயிற்சியின் அவசியம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். And develop employee skills. It enables employee to increase the quality of work carried out by them. ஸோ அதாவது பணியின் தரத்தை உயர்த்துகிறது. எப்படி அந்த பணியுடைய தரத்தை உயர்த்துது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பணியில் கவனம் செலுத்துவதோட பயிற்சி ஒரு குறிப்பிட்ட பணியாளருக்கு திறன் மேம்படுத்துகிறது. ஸோ அப்போ ஒரு பணியில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி வேணும். ஸோ அந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணணும், மேம்படுத்தணும். இது பணியாளரின் பணித்தரத்தை அதிகரிக்க வகை செய்கிறது. ஸோ அப்போ பயிற்சியில் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பணியிலையும் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன், என்ஹான்ஸ் எம்ப்ளாயி க்ரோத். எம்ப்ளாயீஸ் who undergo training becomes good at their job. Importing new skills helps in performance enhancement of the employee. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பணியாளரின் வளர்ச்சியை மேம்படுத்துதல். அப்போ எப்படி அந்த வளர்ச்சியை மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பயிற்சி பெற்ற ஊழியர்கள் தங்களுடைய வேலையில் எப்படி இருப்பாங்க, திறன்மிக்கவர்களான ஊழியர்கள் செயல்திறன் மேம்பாட்டில் புதிய திறன்களை ஊக்குவிப்பது பயிற்சியாகும். அதாவது பயிற்சி பெற்ற ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலையில் எப்படி இருப்பாங்க, திறன்மிக்கவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதிய திறன்களை ஊக்குவிப்பது பயிற்சியாகும். புதுசாக ஏதாவது திறன் கொண்டு வரணும் அப்படின்னா புதுசாக அவங்க பயிற்சி பெற்றுட்டு இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சலன்ஸ், அதாவது வழக்கொழிவை தடுக்கிறது. ஸோ அப்போ ட்ரெயினிங் ஹெல்ப்ஸ் டு லேர்ன் மோர் நாலேஜ் ரிகார்டிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ். The employee gets updated with the latest technology and trend. The major purpose of training is to avoid obsolescence. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சலன்ஸ். ஸோ அப்போ வழக்கொழிவை தடுக்குது. ஸோ சமீபத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் அல்லது தொழில்நுட்பத்தை பற்றிய கூடுதல் அறிவு கற்றுக்கொண்ட பயிற்சி உதவுது. ஸோ அப்போ அது பணியாளர்கள் தற்கால தொழில்நுட்பம் மற்றும் போக்குடன் புதுப்பிக்கப்படுகிறார்கள். ஸோ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க, புதிய போக்கோட புதிய தொழில்நுட்பத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கப்படுறாங்க. பயிற்சியின் முக்கிய நோக்கம் பழையனவற்றை போக்குதல் ஆகும். அந்த பயிற்சியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா பழச போக்குறதாகும், அதாவது அவாய்ட் அப்சலன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, என்லைட்னிங் நியூ ரெக்ரூட்ஸு. ஸோ புதிய பணியாளர்களுக்கு விழிப்பூட்டல். நியூ எம்ப்ளாயி கேன் லேர்ன் த மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் டெக்னிக்ஸ், ரிப்போர்ட்டிங், ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு இன் த ஜாப், த ஒர்க் கல்ச்சர் ஆஃப் த கம்பெனி எக்ஸெட்ரா வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பயிற்சியின் மூலமாக புதிய பணியாளர்கள் வேலை முறையே, நுட்பங்கள், அறிக்கைகள், பணியின் பயன்படுத்தப்படும் கருவிகள் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் உபகரணங்கள் என்னென்ன இருக்குது, பயிற்சி நிறுவனங்கள் உதவியோட இந்த வேலையை செய்யும் கலாச்சாரம் போன்றவற்றை அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா என்லைட்னிங் நியூ ரிசல்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ்டு சேஃப்டி மெஷர், மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள். எம்ப்ளாயீஸ் கெயின் awareness about the risk involved in job and safety measure to be adopted through a proper training program. This helps to improve safety in the workplace and avoid addiction. அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், மேம்படுத்தப்பட்டு இருக்கும். ஸோ அந்த வேலையில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை எப்படி இருக்காங்க, முறையான பயிற்சியின் மூலம் பெறுகிறார்கள். ஸோ சரியான பயிற்சி மூலமாக அவங்க அந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிறாங்க. இது வேலையிடத்தில் பணி பாதுகாப்பினை மேம்படுத்த மற்றும் விபத்துகள் தவிர்க்க உதவுகிறது. ஸோ அப்போ
வேலையில் செய்யக்கூடிய இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாகவும் விபத்தை தவிர்க்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயி, ஊழியர்களை ஊக்குவித்தல். An employee needs continuous development to move along the career path as per the career planning. Training motivates and initials organization commitments. அப்போ நெக்ஸ்ட்டு ஊழியர்களை எப்படி ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பணியாளர் தன் பதவி திட்டமிடலுக்கு ஏற்ப தொடர்ந்து தன் மேம்பாட்டை தன் பணி பாதையில் முன்னேறி செல்ல அவசியமாகிறது. ஒரு பர்சன் அவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டிருக்கக்கூடிய பதவி வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பணியில் முன்னேறி சென்றுட்டே இருக்கணும். மேலும் பணியானது அவர்களுக்கு செயலூக்கம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நிர்வாகத்தின் மீதான அக்கறையையும் மறு உணர்வை காட்டுகிறது. ஸோ அந்த நம்ம ஒர்க்கில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்குமோ அந்த என்ன ஆகும், அந்த கம்பெனியுடைய இன்வால்மெண்ட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அது உணர்வு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்ஸ், அதிக உற்பத்தி திறன் மற்றும் லாபங்கள். Efficient training improves higher productivity and more profit as the trained employee can apply more skills and techniques at work. It helps them do work at faster rate and complete it with high perfection. ஸோ அதிக உற்பத்தி திறன் மற்றும் லாபங்கள். சிறந்த பயிற்சியளிக்கப்பட்ட ஊழியர்களின் பங்களிப்பு மேலும் திறன்களை உத்திகளையும் அழைத்து வேலையினை கச்சிதமாகவும் விரைவாகவும் முடிப்பதற்கு பயிற்சி முறை உதவுகிறது. ஸோ இப்போ பயிற்சி முறை மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராடக்டை அதிகமாக தருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லாபமும் அதிகமாக ஈட்ட முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, காஸ்ட் ரிடக்ஷன். ட்ரெயின்ட் எம்ப்ளாயீஸ் கேன் யூட்டிலைஸ் த resources in an efficient manner. There is no possibility of wastage of resource and all facilities are used at an optimum level. This will lead to cost reduction. செலவு எப்படி குறைக்கலாம், செலவு குறைப்பு. ஸோ பயிற்சியளிக்கப்பட்ட ஊழியர்கள் அவங்க வளங்களை திறமையான முறையில் பயன்படுத்தலாம். அவங்க பயிற்சி அளிக்கப்பட்ட ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க்கை சிறந்த முறையில் தருவாங்க. ஸோ அப்படி வள ஆதாரங்கள் வீணடிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா வசதிகளும் உகந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா வசதிகளும் தேவையான அளவில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது, செலவு குறைக்கும் வழி வகுக்கிறது, செலவை குறைக்கிறதுக்கான வழி வகுக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு சூப்பர்விஷன், குறைந்த மேற்பார்வை. Trained employees need minimum supervision as they are educated about various aspects of job in detail at the training program. இந்த ட்ரைனிங், அதாவது ட்ரெயின்டு எம்ப்ளாயி நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அங்கே நமக்கு என்ன அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எஜுகேட்டடாக இருக்கும்போது அந்த வேரியஸ் ஆஸ்பெக்டில் அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு தேவையான சூப்பர்விஷன் என்ன அதிகம் தேவைப்படாது, குறைந்த அளவில் இருந்தாலே போதும். பயிற்சியளிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்கள் பணியை செய்வதற்கு தேவையான அனைத்து தெளிவு நிலை பெற்றிருப்பதால் குறைவான மேற்பார்வையே போதுமானதாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் பாரு, பெட்டர் அடாப்டபிலிட்டி, சிறந்த ஒத்திசைவு. Employees are able to adapt themselves to new technologies and new methods of work, which constantly undergoes changes. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஊழியர்கள் புதுசாக ஒரு தொழில்நுட்பம் வந்துன்னா அந்த புதுசாக வரக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்கிறாங்க. அதனால் இங்கே ஈஸியாக அவங்க அடாப்ட் ஆக முடியும். These are all the purpose of training or need for training. பயிற்சியின் நோக்கம் அப்படின்னு கேட்டாலும் இதே தான், அல்லது பயிற்சியின் அவசியம் என்னன்னு கேட்டாலும் நம்ம இதே தான் எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். பயிற்சி திட்ட வடிவத்தின் படிநிலைகள். ட்ரைனிங் இஸ்
one of the planned activities to transfer or modify knowledge, skills, and attitude. Every training program must address certain vital issue listed. ஸோ அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு, திறமை மற்றும் மனோபாவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமிடப்பட்ட நடவடிக்கையே என்ன பயிற்சி. ஸோ நமக்கு திட்டம், அதாவது அறிவு எப்படி இருக்கணும், திறமை எப்படி இருக்குது, ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனோபாவத்தை மாற்றி அமைத்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி. ஒவ்வொரு பயிற்சிக்கும் திட்டமிடுதலுக்கும் என்ன ஒரு சில பயிற்சி இருக்குது, என்னென்ன இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு 6 செயல்பாடு இருக்குது. என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். whom to train, பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும். Training department has to determine the candidates for whom the training should be imparted. ஸோ அப்போ ட்ரைனிங் யாருக்கு அளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி அளிக்கும் துறை முதல்ல யாருக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமோ அப்பணியாளரை தேர்வு செய்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். யாருக்கு பயிற்சி அளிக்கணுமோ அந்த பர்சனை செலக்ட் பண்ணி பயிற்சி அளிக்கணும். In other words, it should identify whether it is needed for operational level employees or supervisory level employee or executive level. ஸோ அப்போ இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செயல்பாட்டை அளவிலான ஊழியர்கள் அல்லது மேற்பார்வை அளவிலான ஊழியர்கள் அல்லது நிர்வாகிகள் நிலைக்கு தேவைப்படுகிறதா என்பதை அடையாளம் காண வேண்டும். ஸோ அவங்க எந்த லெவலுக்கு, ஆப்ரேட்டிங் லெவலுக்கு தேவையா அந்த எம்ப்ளாயி, அல்லது சூப்பர்வைசரி லெவலுக்கு தேவையா, அல்லது எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு தேவையா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த ட்ரைனிங் அவங்களுக்கு தர முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், who is the trainee, பயிற்சி பெறுபவர் யார். A person who is training and practicing the skills of particular job is called trainee. ஸோ ஒரு வேலையை திறனை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி பெறுபவர் ஆவார். ஜாப், the trainee should be selected on the basis of self-interest and recommendation by the supervisor or by the human resource development itself. ஸோ அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயிற்சி பெறுபவர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயோ, அதாவது மனிதவள மேலாண்மை துறையிலையோ அல்லது மேற்பார்வையாளரின் பரிந்துரையின்படியோ அடிப்படையில் தன் சுய ஆர்வத்தின் அடிப்படையிலும் பயிற்சி தேர்வு செய்யப்படுகிறார். ஸோ அப்போ எப்படி தேர்வு செய்யப்படுகிறார், ஸோ ஒரு ஹெச்ஆர் மூலமாகவோ அல்லது சூப்பர்வைசர் மூலமாகவோ அவங்க இல்லது செல்ஃபாகவோ எப்படி வேணாலும் அவங்க செலக்ட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், who are the trainers, பயிற்சியாளர் யார். Trainer is a person who teaches skills to employee and prepare them for a job activity. Trainers may be supervisor, co-workers, HR staff, specialists in the other part of the company, outside consultants, industry association, faculty members of educational institution like university, etc. The trainer is otherwise called instructor, coach, teacher, mentor, advisor, counselor, guide, guru, manager, handler, educator, etc. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர் அப்படின்னா யார். பணியாளருக்கு திறன்களை போதித்து பணியை சிறப்பாக செய்ய தயார் செய்யும் ஒரு நபர் பயிற்றுவிப்பாளர் ஆவார். ஸோ ஒரு பர்சனுக்கு அந்த திறனை கொண்டு வரக்கூடியது, அதாவது பயிற்சி கொடுத்து நம்ம அந்த சொல்லி கொடுத்து, அதாவது பயிற்சி கொடுத்துனா என்ன சொல்லி கொடுத்து அந்த பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒருத்தரை தயார் பண்ணுறவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பயிற்சியாளர். ஸோ பயிற்றுவிப்பவர் என்பவர் பயிற்சியாளர், ஆசிரியர், வழிகாட்டல், ஆலோசனை,
ஆலோசகர், கையேடு, குரு, மேலாளர், கையாளுநர், ஆசிரியர் மற்றும் கல்வியாளர் போன்றோர். யார் யாரெல்லாம் இந்த பயிற்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யார் யாரை சொல்லியிருக்காங்க? பயிற்சியாளர் அப்படிங்கிறவங்க ஆசிரியர். ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஆலோசகர், யாராவது நமக்கு ஆலோசகம் பண்ணுறவங்க. ஸோ தென் குரு, யார் அவங்களுக்கு குருவாக இருக்காங்களோ அவங்க. தென் மேலாளர், யார் அதை மேனேஜ் பண்ணுறாங்களோ. தென் கையாளுநர், இவங்க எல்லாமே என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு இன் ட்ரைனிங். ஸோ பயிற்சிக்கு என்ன முறை பயன்படுத்தப்படுகிறது? Training segment should decide the appropriate method of training among the various methods of training available. ஸோ அப்போ என்னென்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயிற்சி முறையில் நிறைய முறைகள் இருக்குது. இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு பொருத்தமான முறையை அவங்க தான் முடிவு செஞ்சுக்கிறாங்க. எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தா அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்தந்த கம்பெனியில் அவங்கவுங்க டிசைட் பண்ணக்கூடியது. Then next one, what should be level the training. பயிற்சி நிலையின் அளவு என்னவாக இருக்க வேண்டும்? Training department should decide the level of training to be imparted to the employees. Usually introductory training is given to new recruit to sensitize item to various aspects of the work. Middle level employees are given skills development training, while higher level training is given for enhancing the functional efficiency of executive. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பயிற்சியோட நிலை அளவு என்னவாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ இருக்கணும். ஸோ பயிற்சியின் அளவு, பயிற்சியின் அளவை பயிற்சி திணைக்களம் வழங்க வேண்டும். பணியாளர்களுக்கு பொதுவாக அறிமுக பயிற்சி புதிய பணியாளர்களுக்கு வேலையின் பல்வேறு தன்மைகளை பற்றிய விழிப்புணர்வு அளிக்கிறது. ஸோ அப்போ பயிற்சியின் அளவை எப்படி பண்ணுறாங்க? அந்த களத்திலிருந்து கொடுக்கணும் பணியாளர்களுக்கு. பொதுவாக அறிமுக பயிற்சி புதிய பணியாளர்களுக்கு வேலையின் தன்மையை பொறுத்து அவங்களுக்கு அந்த மாதிரியான விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கிறது. ஸோ இடைநிலை ஊழியருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியோ, அதாவது இடையில் இருக்கக்கூடிய இடைநிலை ஊழியர்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான மேம்பாடு இருக்குதோ அதுக்கு தகுந்த பயிற்சியும், மேல்நிலை பணியாளர்களுக்கு செயல்பாட்டு திறன் மேம்படுத்துவதற்கு உயர்மட்ட பயிற்சியும் அளிக்கப்படுது. மேல்நிலை ஊழியருக்கு உயர்மட்ட பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், where to conduct the training program. The venue of training and duration of training should be fixed basis on the availability of other related factors. ஸோ இந்த பயிற்சி திட்டத்தை நடத்துவது எங்கே அப்படின்ட்டு ஒரு கொஷின். ஸோ அந்த பயிற்சி திட்டம் எங்கே நடத்துவாங்க? பயிற்சிக்கான காலம் மற்றும் பயிற்சிக்கான வசதி மற்றும் காரணிகள் அடிப்படையில் அந்த பயிற்சி வடிவம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த ட்ரெயினிங் எவ்வளோ, ஸோ அது எந்த மாதிரியான வசதியாக இருக்குது, எந்த மாதிரியான காரணிகளோடு இருக்குது, ஸோ அந்த அடிப்படையில் தான் அது என்ன பண்ணுறாங்க, அதை நிர்ணயிக்கப்படுறாங்க. These are all the steps in designing a training program. பயிற்சி திட்ட வடிவத்தின் படிகள். The next one, training method. ஸோ பயிற்சியின் முறைகள் என்னென்ன அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ 2 மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்ட்டு 2 மெத்தட் இருக்குது. பயிற்சியின் முறைகள் 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியிடை பயிற்சி, பணி வெளி பயிற்சி. அதாவது ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்ட்டு 2 இருக்குது. ஸோ ஒன்றுனா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கோச்சிங் மென்டோரிங், தென் செகண்ட் ஒன் ஜாப் ரொட்டேஷன், தேர்டு ஒன் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், தென் நெக்ஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப், தென் கமிட்டி அசைன்மெண்ட். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வழிகாட்டுதல் பயிற்சி, பணி சுழற்சி, தென் நெக்ஸ்ட்டு பணி அறிவுறுத்தல் பயிற்சி, தென்
தொழில் பழக்குனர் பயிற்சி, தென் குழு முறை பயிற்சி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங், அதாவது பணியிடை பயிற்சி. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். Lecturer, the group discussion method, then role play, then seminar or conference field trip. The next vestibule training program, instruction, e-learning, demonstration. இதில் தமிழில் பாரு பணி வெளி பயிற்சி. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, விரிவுரை முறை. ஸோ குழு கலந்துரையாடல் முறை, பங்கேற்று நடித்தல் முறை, கருத்தரங்கு முறை, பணியிடத்தை ஒத்த இடத்தின் பயிற்சி. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். On the job training. On the job training refers to the training which is given to the employee at the workplace by his immediate supervisor. In other words, the employee learns the job in the actual work environment. It is based on the principle of learning by doing and learning while earning. On the job training is suitable for imparting skills that can be learnt in a relatively short period of time. The following are the on the job training methods. அப்போ on the job training மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணி வழி பயிற்சி முறைகளில் பணி வழி பயிற்சி என்பது அப்படிங்கிறது என்னென்னா பணி செய்யும் இடத்திலே பணியாளர்களுக்கு அங்கே உள்ள மேற்பார்வையாளரால் அல்லது முன் அனுபவம் பெற்றவரால் பணி சார்ந்த போதனை அளிக்கப்படுகிறது. ஸோ அப்போ நம்ம எங்கே இடத்துல இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி செய்யக்கூடிய இடத்துல ஆன் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஒரு இடத்துல நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஒரு மெஷினரிக்கு முன்னாடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷினரி இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போய் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பணி செய்யக்கூடிய இடத்துல நம்ம போய் என்ன பண்ணுறோம், மேற்பார்வையாளராலேயோ அல்லது முன் அனுபவம் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம், போதனை நமக்கு அளிக்கப்படுகிறது, அதாவது டீச்சிங் நமக்கு கிடைக்கும். இதில் வேறு மாதிரி கூறலாம் அப்படின்னம்னா எப்படின்னா பணியாளர் பணி சார்ந்த விவரங்களை பணி சூழல் மூலம் கற்கிறார். ஸோ பணியாளர்கள் பணி சம்பந்தமான சூழலை எது மூலமாக கற்றுறாங்க, அந்த பணியின் மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிஸ்டமில் நம்ம ஒரு ஒர்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதில் நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம் ஒர்க்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இருக்கிற இடத்துக்கு சிஸ்டம் வராது, சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும். அதே போல் தான் இதுவும். தென் செய்து கற்றல் மற்றும் சம்பாதிக்கும் போது கற்றல் என்ற அடிப்படை கோட்பாட்டினை கொண்டது. செய்து கற்றல் நம்ம என்ன பண்ணுறோம், செய்து பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம், அல்லது சம்பாதிக்கும் போதே கற்றுக்குறோம். ஸோ அதுக்கு சம்பாதிக்கும் போது கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கோட்பாடு. ஸோ பணி வழி பயிற்சி ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்களை இறக்குமதி செய்வதற்கு ஏற்றது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பயிற்சி வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, கோச்சிங் மெத்தட். இன் த கோச்சிங் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் த superior teachers or guide the new employee about the knowledge and skill relevant to a given job. In this method, superior plays the role of coach or guide and an instructor. Under this method, the supervisor should point out mistake or lapse committed by the new worker and also advise the remedial measures to trainees. The trainees can clear their doubts then and there. ஸோ இப்போ இந்த கோச்சிங் மெத்தடில் பயிற்சி அளிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பயிற்சி முறையில் மேலதிகாரிகள் அல்லது வழிகாட்டுதல்கள் புதிய பணியாளர்களுக்கு பணிக்கு தேவையான அறிவு, புதுசாக இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அவங்களுடைய அறிவு மற்றும் திறனை வழங்குது, அவங்களுக்கு தேவையான அறிவையும் திறனையும் வழங்குது. வழிகாட்டி கற்பிப்பவர் போல செயல்படுகிறார். வழிகாட்டி என்ன பண்ணுறாங்க, கற்பிப்பர் எப்படி சொல்லித்தராரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்
செயல்படுறார். இந்த முறையில் கீழே மேலதிகாரிகள் புதிய பணியாளர்கள் செய்யும் தவறுகளை அதாவது நம்ம ஏதாவது தவறு பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதை என்ன பண்ணுவாங்க, ஹையர் ஆஃபீஸியர்ஸ் அவங்க நமக்கு சுட்டி காட்டுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மென்டோரிங் மெத்தட், வழிகாட்டுதல் பயிற்சி முறை. மென்டோரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ அப்போ வழிகாட்டுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வழிகாட்டுதல் பயிற்சி முறையில் ஒரு பணியாளர் தங்களுடைய அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறை தான் என்னன்றாங்க வழிகாட்டுதல் பயிற்சி முறை. The focus on this training is on the development of attitude of trainees. ஸோ இந்த ஃபோக்கஸ் ட்ரைனிங்குடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இது பெரும்பாலும் நிர்வாக ஊழியருக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வழிகாட்டில் எப்பவுமே எப்படி இருக்கும், பெரிய நபர்கள் அதாவது மூத்த நபர்கள் செய்யப்படுகிறது. அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. ஸோ ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எப்படி இருக்கும், தொடர்பு உள்ளதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், அதாவது பணி சுழற்சி அல்லது வேலை சுழற்சி முறை. ஜாப் ரொட்டேஷன் இஸ் an important method for broadening the knowledge of executives. Under this method, a trainee is periodically shifted from one work to another work and from one department or division to another department or division for a particular period of time. The main aim of the job rotation is to expose the employee to various interrelated jobs. Job rotation எப்படி இருக்கும், அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ அதை குறிப்பிட்ட பீரியடில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு டிவிஷன்லேருந்து வேறு ஒரு டிவிஷனுக்கோ அவங்க அந்த ஒர்க்கை அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க. அப்போ எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற காரணத்துக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் மெத்தட், பணி அறிவுறுத்தல் நுணுக்க முறை. ஸோ அப்போ என்னென்ன மாதிரி அந்த பணியில் அறிவுறுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் திஸ் மெத்தட் எ ட்ரெய்னர் அட் த சூப்பர்வைசரி லெவல் கிவ்ஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு an employees to how to perform his job and its purpose. ஸோ அப்போ இந்த முறையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயிற்சியாளரை பணிபுரிபவர் என்ன பண்ணுறாரு, தனது வேலையை மற்றும் அதனுடைய நோக்கத்தை எவ்வாறு செய்வது, அவங்களுக்கான வேலை என்ன, அந்த நோக்கத்தை எவ்வாறு செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஊழியருக்கு சில அறிவுறுத்தல்கள் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, பிளான் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க, ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திட்டமிடுறாங்க, அந்த திட்டமிடுறத பின்தொடர்ந்து அதை சோதனை செஞ்சு அதை என்ன பண்ணுறாங்க, நிகழ்நிலைக்கு கொண்டு வராங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி அறிவுறுத்தல் நுணுக்க முறை. தென் நெக்ஸ்ட் ஒன், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட், தொழில் பழகுனர் பயிற்சி முறை. The apprentice or trainee learns the job knowledge and skills from the trainer or supervisor or senior worker. Generally, the apprenticeship training is given to the technical cadre like that machines, mechanics, electronics, craftsmen, welders, fitters, etc. This duration of this training program ranges from 1 to 5 years. The trainee get the stipend during the training period. ஸோ அப்போ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அதாவது புதுசாக ட்ரைனிங் பண்ணுறவங்க அவங்களுடைய நாலேஜையும் அவங்களுடைய ஸ்கில் இது எல்லாத்தையுமே எப்படி வளர்த்துக்கிறாங்க, சூப்பர்வைசர் மூலமாகவோ அல்லது சீனியர் ஒர்க்கர் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் அதாவது புதுசாக வரக்கூடிய ட்ரைனிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கேடராக இருக்கணும். அதாவது மெக்கானிக்காவும் எலக்ட்ரிக்கல்ஸும் கிராஃப்ட் ஒர்க் மேன், தென் வெல்டர்ஸ்,
ஃப்ளிட்டு, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், வெல்டிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஃபிட்டர். ஸோ எதாவது நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய பர்சனை ஃபிட்டர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அந்த பர்சன்கிட்டேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது தான் என்னது போன்ற தொழில்நுட்பத்தை அந்த பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது. அந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பயிற்சி திட்டத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த காலம் எப்படி இருக்கும், 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், கமிட்டி அசைன்மெண்ட், குழு ஒதுக்கீட்டு முறை. When employee are assigned to committee to address a particular issue, they are able to work closely with other members and committee leader. They gain more knowledge by observing and participating in decision making process. So, committee assignment, குழு ஒதுக்கீட்டு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சில விவகாரத்தை விசாரிக்கிறதுக்கு ஊழியர்கள் ஒருவரை நியமிக்கிறாங்க. ஸோ அப்படி நியமிக்கும் போது அவர்கள் மற்ற உறுப்பினர்களுக்கு, குழு உறுப்பினர்களுக்கோ நெருக்கமாக பணியாற்ற முடியும். மற்ற உறுப்பினர்களோடையும் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களோடையும் என்ன பண்ண முடியும், க்ளோஸாக அவங்க பழகலாம். ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு எடுக்கிறதுல அவங்களுக்கும் பங்கு பெறுவதற்கான அறிவு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. தென் understudy or internship training method, ஆய்வின் கீழ் பயிற்சி முறை. A supervisor gives training to a subordinate or understudy like an assistant to a manager or director. The subordinates learn through experience and observation by participating in handling day-to-day problems. Basic purpose of internship training is to prepare subordinate for assuming the full responsibilities and duties. அப்போ ஒரு மேலாளரோ அல்லது இயக்குனர் போல் நம்ம எண்ணிட்டு ஒரு மேலதிகாரி தன் கீழ் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம தான் மேலதிகாரி அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு கீழே இருக்கவங்ககிட்ட அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. தினசரி பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி கையாளணும், அதெல்லாம் அதுக்குண்டான அனுபவம் என்ன, அதை எப்படி உற்று நோக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தரது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வின் கீழ் பயிற்சி, அதாவது அண்டர்ஸ்டடி ஆர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இதெல்லாம் தான் தீஸ் ஆர் ஆல் த ஆன் த ஜாப் ட்ரைனிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் த ட்ரைனிங் மெத்தட் where in the workers or employees learn the job role away from the actual work floor. In other words, training which is carried out away from your normal place of work. Of the job training comprises of a place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skills and get well equipped with the tools and techniques that are to be used at the actual work floor. அதாவது நமக்கு என்ன, இது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், பணி வழியற்ற பயிற்சி முறை. ஸோ இந்த பணி வழியற்ற அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்தே நம்ம செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம அந்த ஒர்க்கை பண்ணக்கூடியது. பணி வழியற்ற பயிற்சி முறை என்பது தொழிலாளர்கள் ஊழியர்களிடம் உண்மையாக பணி நிலையிலிருந்து வேலை பாடம் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி முறையாகும். ஸோ அப்போ எப்படி உண்மையாகவே அவங்க பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கக்கூடிய நேரம். வேறு வார்த்தையில் சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க, சாதாரண வேலைப்பாடுகளிலிருந்து பயிற்சி நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே அந்த பயிற்சி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணி வழியற்ற பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட வேலை இடத்திற்கு அருகே இருக்கும் பயிற்சி நோக்கத்திற்காக குறிப்பாக ஒதுக்கப்பட்ட இடம். இதில் தொழிலாளர்கள் திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து அவங்க பயிற்சியை கற்றுக்கணும். ஸோ தேவையான கருவி மற்றும் உத்திகளை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன தேவையோ அதை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் மெத்தட், விரிவுரை முறை. Under this method, trainees are educated about concepts
theories, principles and application of knowledge if any particular area. ஸோ அப்போ இந்த லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஒரு எஜுகேட்டட் ட்ரைனிங், அதாவது அவங்க என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்குவோம், தியரி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம், பிரின்சிபிள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம், அதை எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த லெக்சர் மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஒன் குரூப் டிஸ்கஷன் மெத்தட், அதாவது குழு கலந்துரையாடல் முறை. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றியோ அல்லது பர்டிகுலர் டாபிக் பற்றியோ அவங்க என்ன பண்ணக்கூடியது, டிஸ்கஸ், விவாதிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழு கலந்துரையாடல், குரூப் டிஸ்கஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் மெத்தட் participant are divided into various group. ஸோ இதில் எப்படி இருப்பாங்க, பார்ட்டிசிபெண்ட் நிறைய குரூப்பாக இருப்பாங்க. they were provided a particular issue for deliberation. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவங்க டெலிபரேட் பண்ணுவாங்க, அதாவது நமக்கு தெரிவிப்பாங்க. each groups has to prepare solution after deep discussion அவங்க வித் their குரூப் மெம்பர். ஸோ அவங்க குரூப் மெம்பரில் கூட அவங்க நல்ல டிஸ்கஷன் ஆழ்ந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சொல்யூஷன் நமக்கு தருவாங்க, தீர்வு தருவாங்க. த குரூப் லீடர் ஹேஸ் டு present the solution to the audience which will be discussed or deliberated by other group. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதர் குரூப்போட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் டெலிபரேட் பண்ணலாம். மாடுரேட்டர் வில் கிவ் ஃபைனல் சொல்யூஷன் ஆஃப்டர் லிசனிங் த டைவர்ஜென்ட் வியூ பாயிண்ட். ஸோ மாடுரேட்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபைனல் சொல்யூஷனை எல்லாத்துக்கூடையும் கலந்துரையாடி அதுக்கப்புறமா அவங்க வெளியிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கேஸ் ஸ்டடி மெத்தட், சூழ்நிலை ஆய்வு முறை. Trainers or describe a situation which stimulate their interest to find the solution. ஸோ இப்போ ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு பயிற்சி பெற்றவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுது. அந்த பயிற்சி பெற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் ஆகும். they have to use their theoretical knowledge and practical knowledge. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எதை யூஸ் பண்ணுறாங்க, தியரிட்டிக்கல் நாலேஜையும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதாவது தியரியாக கற்றுக்கிட்டதையும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதையும் இங்கே கொண்டு வந்து அவங்க அந்த ப்ராப்ளம்க்கு பண்ணுவாங்க. there is no single solution to the problem. ஸோ ஒரே ஒரு தீர்வு தான் அப்படின்றது கிடையாது அந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ நிறையா சொல்யூஷன் கிடைக்கும். it may vary depending upon viewpoint of trainers. ஸோ அது ட்ரெயினருடைய அவங்களுடைய பாயிண்டில் அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான என்ன கொண்டு வருவாங்க, திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வேறு ஒரு மாதிரி அந்த சொல்யூஷன் பண்ணுவாங்க. in short, the purpose of case study method is to make trainee apply their knowledge. ட்ரெயினியோடைய நாலேஜை பொறுத்து அது டிஃபர் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் பிளே மெத்தட், பங்கேற்று நடித்தல். அண்டர் திஸ் மெத்தட் ட்ரெயினீஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் த சிச்சுவேஷன் அண்ட் அசைன் ரோல்ஸ். ஸோ அவங்க சுச்சுவேஷனை சொல்லி அந்த ரோலுக்கு அவங்க அசைன் பண்ணிக்குவாங்க. they have to act out the role assigned to them without any rehearsal. ஸோ எந்த ஒரு ரிகர்சலும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரோலுக்கு அசைன் ஆகி நடிக்க தொடங்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. there are no prepared dialogues. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி ப்ரிப்பேர்டு டயலாக், அவங்களுக்கு எந்த ஒரு முன்னாடியே இது டயலாக்கு தெரியாது. thus they have assumed role and play the role without any preparation. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணணும், அந்த ரோலில்
ஆக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட், கருத்தரங்கு மாநாட்டு முறை. This method enables the trainees to listen to the lecture or talk delivered on specific topic and provide opportunities to participate, to interact with the speaker and get their doubts clarified, or select participant may be allowed to present papers with the audio visual aids as delegates. ஸோ அப்போ செமினார் அல்லது கான்ஃபரன்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கருத்தரங்கு மாநாடு. இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த பயிற்சியாளருக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுப்பாங்க. ஸோ அந்த பயிற்சி அவங்களுக்கு தலைப்பு கொடுத்து அவங்கள ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஸோ அப்படி தலைப்பீடு கொடுக்கும்போது அவர் ஒதுக்கீடு பெற்ற தலைப்பினை விரிவுரை முறையிலோ, ஸோ லெக்சர் மெத்தட் முறையோ அல்லது ஒளி காட்சி உதவி மூலமாகவோ, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒளி காட்சி அப்படின்னா நம்ம என்ன ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கே நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பார்வையில். ஸோ அதே சமயத்தில் அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. அதுதான் ஒளி காட்சி உதவியோட அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தெளிவுபடுத்தணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு, அதாவது செமினார் அண்ட் கான்ஃபரன்ஸ் மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், புலம் பயணம் முறை. A field trip or field work or training in the field is journey undertaken by a group of employee or trainees to a place away from their actual work site. ஸோ இப்போ புலம் பயண முறை அப்படின்னா ஃபீல்டு ட்ரிப் முறைனா என்ன, ஆக்சுவல் பிளேஸில் இருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு நம்ம அதை என்ன பண்ணுறோம், அந்த ஒர்க்கை பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், trainees are taken to actual workplace or site or facility to gain explorer and knowledge. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாலேஜை வளர்த்துக்கலாம். ஸோ ஃபீல்டு ட்ரிப் போகிறது மூலமாக நம்ம அங்கே அந்த ஒர்க் பிளேஸு வேறு பக்கமாக பார்த்து நம்ம அதன் மூலமாக லேர்ன் பண்ணிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், புலம் பயணம் முறை. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட், பணியிடத்தை ஒத்த இடத்தில் பயிற்சி முறை. ஸோ வெஸ்டிபிள் ட்ரைனிங் இஸ் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் an environment similar to actual work environment artificially created for the training purpose. ட்ரைனிங் பர்பஸ்க்காக ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக ஒரு இடத்தை உருவாக்கி அங்கே நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட். த நெக்ஸ்ட் ஒன் லேர்னிங், கற்றல், அதாவது மின்னணு கற்றல் முறை. லேர்னிங் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் டு அசஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் ஆர் ஆஃபீஸ். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது என்ன, ஸோ அந்த மின்னணு மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், லேர்ன் பண்ணிக்கக்கூடியது கற்றல் முறையை தான் என்ன பண்ணுறாங்க, மின்னணு மூலம் கற்றல் முறையை தான் நம்ம என்ன பாரம்பரிய பயிற்சி வகுப்பறையில் அல்லது அலுவலகத்தில் தொழில்நுட்ப செயல்முறையை பயன்படுத்துவதாகும். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம லேர்னிங், எலக்ட்ரானிக் லேர்னிங் லேர்ன் பண்ணக்கூடியது. அலுவலகம் மின்னணு கற்றல் கூட பெரும்பாலும் இணையவழி கற்றல் அல்லது வலைப்பக்க அடிப்படையிலான பயிற்சியை குறிக்கிது. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்க, ப்ரௌசிங், நெட் ப்ரௌசிங்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் மூலமாக நம்ம ஆன்லைன் மூலமாக லேர்ன் பண்ணக்கூடியது. இதெல்லாம் இதை பேஸ் பண்ணியிருக்குது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங். தென் நெக்ஸ்ட் ஒன் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட், அதாவது செயல் விளக்க பயிற்சி முறை. ஸோ நம்ம இது என்ன அப்படின்ட்டு நம்ம தெரியும். ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வச்சு இதை இப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு லேர்ன் பண்ணி தராங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட்ஸ். ஸோ திஸ் மெத்தட் is a visual display of how to something works or how to do something. Demonstration involves showing by reason or proof, explaining or making clear by use of example or experiment.
ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாகவோ அல்லது எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாகவோ நம்மக்கிட்ட நேரடியாகவோ அல்லது ஸ்க்ரீன் ப்ளே மூலமாகவோ நமக்கு அதை செய்து காட்டக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்லேயே இருக்குது. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு மிக்சர் கிரைண்டர் இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்டாக நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், மிக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும். ஸோ அந்த மிக்ஸியை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மிக்ஸியை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு அதை ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடியது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு விஷுவலாக, அதாவது வீடியோ எடுத்து நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணக்கூடியது இன்னொரு விதம். ரெண்டுமே ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன். தென் லாஸ்ட் ஒன் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், திட்டமிடப்பட்ட அறிவுறுத்தல் முறை. அண்டர் திஸ் மெத்தட் த சப்ஜெக்ட் மேட்டர் டு பி லேர்ன் இஸ் presented in a series of units. ஸோ அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணினி சார்ந்த பயிற்சி ஆகும். இது எப்படி, எந்த மாதிரியான பயிற்சி? ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு பயிற்சி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதில் நினைவாற்றல் சேமித்து வைக்கப்படுகிறது. அதனுடைய நினைவாற்றல் நம்மளால் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரில் மெமரைஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க, திறமையாக சிறந்த கற்றல் முறையை பங்கேற்பாளருக்கு வழங்குது. ஸோ இது பயிற்சி அடுத்த நிலைக்கு செல்ல பங்கேற்பாளரை சரியான பதிலை கொடுக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணணும், சரியான ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த இதுக்கு போக முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன மறந்து போச்சுனாவோ இல்லை பயிற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டாலோ தகவல் மாற்றிவிடக்கூடாது. அப்படிங்கிற தகவலை மறந்து விடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப்க்கு அடுத்தது தேர்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னென்னலாம் பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னலாம் பண்ணுவோம், தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னலாம் பண்ணுவோம், ஃபைனல் ஸ்டெப்பில் என்னென்னலாம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், வரிசையாக ஆர்டராக தான் நம்ம என்ன பண்ணுவோம் கொண்டு போகணும். அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலிருந்து நாம் கலெக்ட் பண்ணிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட அறிவுறுத்தல் முறை, ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பாயிண்ட்டு தான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட், பணி வழியற்ற பயிற்சி முறைகள். தென் நெக்ஸ்ட் ஒன், difference between on the job training and off the job training. on the job training க்கும் off the job training க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பணி வழி பயிற்சிக்கும் பணி வழியற்ற பயிற்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, மீனிங். ஸோ என்ன மீனிங், பொருள் அல்லது விளக்கம் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் பணியிடத்திய பயிற்சி, அதில் என்ன இருக்குது, the employee learned the job in the actual work environment. எம்ப்ளாயி எங்கே அவங்க லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஜாபை அந்த ஆக்சுவலான ஒர்க் பிளேஸ், உண்மையான வேலை சூழ்நிலையை வேலையை புரிந்து கொள்கிறது. ஸோ அந்த பணியாளருடைய வேலையை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கும். தென் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் எங்கே இருக்கும், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இன்வால்வ்ஸ் த ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயி அவுட் சைட் த ஆக்சுவல் ஒர்க் லொக்கேஷன். அவங்க எங்கே இருப்பாங்க, அவுட் சைட் த ஆக்சுவல் லொக்கேஷன். ஸோ பணி சூழலுக்கு வெளியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணியை செய்வாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் செலவு. ஸோ சீப்பஸ்ட்டு கேரி அவுட். ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கும், அதனுடைய செலவு ரொம்ப குறைவாக இருக்கும். பட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் அதனுடைய செலவு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு செப்பரேட் ட்ரைனிங் ரூம் தேவை, ஸ்பெஷலைஸ் தேவை, ரிசோர்ஸஸ் என்ன லைக் ப்ரொஜெக்டர்ஸ், ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும்போது அப்போ என்னென்ன செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். தனித்தனி பயிற்சி அறைகள் இருக்கும், தனித்தனி திறன் பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன வளங்கள் மற்றும் காணொளி போன்ற வளங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் அதுக்கு செலவு அதிகமாக இருக்கும். தென் தேர்டு ஒன், லொக்கேஷன் இடம். ஸோ அட் த ஒர்க் பிளேஸ். ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கும், ஒர்க் பிளேஸ் எங்கேவோ அங்கே தான் அவங்க என்ன பண்ண முடியும், ட்ரைனிங் எடுத்துக்க முடியும், வேலை செய்யக்கூடிய இடத்துல தான்.
தென் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸை விட்டு வேறு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் சூட்டபிள் ஃபார், அதாவது பொருந்தும், என்னென்ன பொருந்தும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஜென்ரலி இம்பார்ட்டட் இன் கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப். ஸோ அப்போ ஜென்ரலாக அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா உற்பத்தி செய்யும் அமைப்புக்கு பொருத்தமான முறையில் தான் இருக்கணும். தென் இங்கே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் மோஸ்ட்லி இம்பார்ட்டட் ஃபார் மேனேஜரியல் அண்ட் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப், மேனேஜரியலுக்கும் நான் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாபாகவும் அங்கே இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு அணுகுமுறை, அதாவது அப்ரோச். ஸோ இது எப்படி இருக்கும், ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் ப்ராக்டிக்கலாக இருக்கும், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் எப்படி இருக்கும், தியரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இங்கே பணியிடத்தில் நம்ம நடைமுறை அணுகுமுறையாக இருக்கும், பணி வழியற்ற இடத்துல இங்கே என்ன இருக்கும், கோட்பாடு அணுகுமுறையாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபிள், கோட்பாடு. ஸோ என்னென்ன மாதிரி பிரின்சிபிள் இருக்கும், லேர்னிங் பை பர்ஃபார்மிங். ஸோ அங்கே எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, நிறைவேற்றல் மூலம் கற்றல். தென் இங்கே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் லேர்னிங் பை அக்வயரிங் நாலேஜ், எப்படி இருப்பாங்க, அறிவை பெறது மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு கேரிட் அவுட், கற்றல் எப்படி இருக்கும், இட் இஸ் கேரிட் அவுட் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ அறிவை பெறுவதன் மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க. ட்ரைனிங் விச் இஸ் ப்ரொவைடட் பை த எக்ஸ்பர்ட்ஸ், அனுபவத்தின் மூலமாக அங்கே கற்றுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு டீல்ஸ் வித். ஸோ கேரிட் அவுட் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு இன்னொன்று இருக்குது, வேற ஒன்று, டீல்ஸ் வித், தொடர்பு. ஸோ அப்போ ட்ரைனிங் இஸ் வெரி ரெலவெண்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் டீலிங்ஸ் வித் டே டு டே ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஜாப். ஸோ அவங்களுடைய ஜாப் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதோ அதை ப்ராக்டிக்கலாக இருக்கும். தென் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பாரு, இட் கேன் மோர் ஈஸிலி டீல் வித் குரூப் ஆஃப் ஒர்க்ஸ் அட் த சேம் டைம். ஸோ இப்போ இங்கே ஈஸியாக இருக்கும், எப்படி நம்ம குரூப் ஆஃப் ஒர்க்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் டிஸ்டர்பன்ஸ், பணி பாதிப்பு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த அந்த மிஷினரியோடைய சத்தம், அதன் மூலமாக என்ன பண்ண முடியாது, எந்த பக்கம் கூப்பிட்றாங்க என்ன எதனால திரும்பக்கூடிய வாய்ப்பு அதிகம், பனி திசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது எந்த பக்கம் இருக்குது அப்படின்ட்டு. தென் இங்கே பாரு, there is no distraction because trainees are away from the actual working environment. ஸோ அந்த பணி இடத்துக்கு வெளியில் பயிற்சி இருக்கிறனால அந்த பயிற்சி திசை திரும்பலுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் மெத்தட், முறைகள். ஸோ எப்படி இதில் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் பண்ணலாம், ஜாப் ரொட்டேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப், மென்டோரிங், அண்டர் ஸ்டடி, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், கமிட்டி, அசைன்மெண்ட் ஆர் சம் டைம் ஆஃப் த avenues of on the job training method. இதெல்லாம் என்ன, ஆன் த ஜாப் ட்ரைனிங் மெத்தோடைய என்னென்னா மெத்தட், பயிற்சி அமைப்பு, பயிற்சி சுழற்சி, பணி அறிவுறுத்தல், தொழிற்பயிற்சி குழு செயல்கள், பணி அறிவுறுத்தல், நுணுக்கம், ஆய்வு, இதெல்லாமே என்ன பணியிடத்தில் இருந்து செய்யக்கூடிய பயிற்சி. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பணி இதை மற்ற பயிற்சி எப்படி இருக்கும், ரோல் ப்ளே. ஸோ அது மாதிரி நம்ம நடித்து காட்டுறது. செமினார், ஸோ நம்ம பாடம் நடத்தி காட்டுறது அல்லது எதையாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது. லெக்சர், பாடம் நடத்துறது. கேஸ் ஸ்டடி, ஸோ அதுக்கான தீர்வு என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். பணி வழி பயிற்சிக்கும் பணி வழியற்ற பயிற்சிக்கும் உள்ள என்ன இடையே உள்ள வேறுபாடு இதுதான். த நெக்ஸ்ட் ஒன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், பயிற்சியின் நன்மைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3 நன்மைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், நிறுவனத்திற்கு கிடைக்கும் நன்மைகள். ஸோ அந்த நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்துக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பாரு. இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கில் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் என்ஹான்சஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த என்டிட்டி. ஸோ இந்த ஊழியருடைய திறமையை அதிகரித்து அந்த உற்பத்தி திறனை என்ன பண்ணுறாங்க, அதிகரிக்க செய்து அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க.
Then next one, it reduces wastage of materials and idle time. ஸோ அது எதை ரெடியூஸ் பண்ணுது, மெட்டீரியல் அதிகமாக வேஸ்ட் ஆகிறத குறைக்குது. அதே மாதிரி ஐடல் டைமு என்ன பண்ணுது, குறைக்குது. மூலப்பொருள் சேதத்தையும் செயலற்ற நேரத்தையும் இது குறைக்குது. எது, த ட்ரெயினிங். The next one, it exposes employees to latest trend. ஸோ இது சமீபத்தில் போக்குகள் ஊழியர்களுக்கு மாற்ற உதவுது. The next, it minimize the time for supervision. மேற்பார்வை செய்யக்கூடிய நேரத்தையும் குறைக்குது. It reduces the frequency of accident at workplace and consequent compensation payment. பயிற்சி பணியிடத்தில் விபத்து எது நடந்ததுன்னா அந்த விபத்து எண்ணிக்கை எவ்வளோ அதுக்கு தகுந்த காம்பன்சேஷனும் அவங்க கொடுத்துட்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் ரெடியூசஸ் லேபர் டேர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ பணியாளருடைய சுழற்சியை இது குறைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இட் இம்ப்ரூவ்ஸ் யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன். ஸோ சிறந்த பயிற்சி மூலம் ஸோ தொழிற்சங்கத்துக்கும் மேலாண்மைக்கு இருக்கக்கூடிய உறவை என்ன பண்ணுது, மேம்படுத்த முடியும் அப்படின்ற. இது ஃபஸ்ட்டு ஒன் பெனிஃபிட் ஆஃப் ட்ரைனிங்கில் இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயீஸ். ஊழியர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இட் ஆட்ஸ் டு த நாலேஜ், ஸ்கில் அண்ட் காம்பிடன்சி ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ பணியாளர்களுடைய தனித்திறனை மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்துது. The next one, it enables him to gain promotion or achieve career advancement in quick time. ஸோ அப்போ குறுகிய காலத்தில் அவங்க பணிபுரியக்கூடிய மற்றும் பண மேம்பாட்டிற்கு உதவுது. Then next third one, it improves the employee productivity. எம்ப்ளாயியுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குது. Then next, it enhances the morale of the employee. தொழிலாளருடைய மனத்தின்மையை அவங்க ஒழுங்குணர்வு தன்மையை மேம்படுத்துது. தென் நெக்ஸ்ட், இட் பில்ட் அப் த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பை சேஞ்சிங் ஹிஸ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ்லி டுவர்ட்ஸ் டு ஒர்க். எம்ப்ளாயியுடைய ஆட்டிடியூடை என்ன பண்ணுது, அதிகரிக்குது. தென் நெக்ஸ்ட், இட் எனேபிள்ஸ் ஹிம் டு அப்சர்வ் சேஃப்டி ப்ராக்டிசஸ் voluntarily during his engagement in dangerous operation. ஸோ இப்போ ஆபத்தான சுச்சுவேஷன்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல மனப்பான்மையான அதாவது ஆபத்தான பணியில் பணியாளர் பாதுகாப்பான நடைமுறையில் உற்று நோக்க வழி செய்து. These are all the benefits to the employee. The next one, benefits of customer. வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் நன்மைகள். Customers get better quality of product service. கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த தரமான பொருள் சேவையை பெற முடியும். தென் நெக்ஸ்ட்டு, கஸ்டமர் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆடட் ஆர் ஃபீச்சர் ரிச் ப்ராடக்ட். கஸ்டமர் எந்த மாதிரியான ப்ராடக்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஆர் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக இருக்கும், அல்லது ஃபீச்சர் ரிச்சாக ப்ராடக்ட் அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ புதுமையான அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட அல்லது சிறப்பியல்புடைய பொருட்களை பெறுறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கஸ்டமர். These are all the benefits of training. Thank you to watching and listening my class video. Now completed chapter 12. We will meet in next class in next chapter.